மன்னர்கிட்ட முல்லா நசுருதீன் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்காரு. மன்னருக்கு வந்து முல்லா மேல வந்து நிறைய மதிப்பு மரியாதை இருக்கு. இது எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல பொறாமை கொண்ட மத தலைவர்கள் பிரபுக்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து மன்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி முல்லா வந்து ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. என்ன தப்பு பண்றாரு அப்படின்னு சொன்னோன்னா, கடவுளை பத்தி வந்து தவறா பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இப்படி இப்படிலாம் பேசினாரு, மதத்தை பத்தி தவறா பேசினாரு அப்படின்னு அவர் மேல வந்து புகார் சொல்றாங்க. அதை வந்து விசாரிக்கிறதுக்கு முல்லா வர சொல்றாரு. பெரிய கூட்டம் கூடுது. தத்துவ ஞானிகள், பொதுமக்கள் எல்லா பேருமே வந்து நிக்கிறாங்க. அப்ப முல்லா வந்து நிக்கிறார். முல்லா அந்த மாதிரி வந்து உன் மேல வந்து புகார் சொல்றாங்க, நீ வந்து இதுக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு சொன்னோன்னா, முல்லா சொல்றாரு, ஐயா இந்த இந்த மத தலைவர்கள்ட்டையும் இந்த பிரபுக்கள்கிட்டையும் இருந்து ஒரு 10 புத்திசாலிகளை தேர்ந்தெடுங்க, ஒரு 10 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பேனாவும் ஒரு பேப்பரும் கொடுத்துட்டு இதுல இறைவனை பற்றிய உங்களது கருத்துக்களை வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா எழுதி மன்னர்கிட்ட கொடுக்கும். மன்னர் வந்து ஒவ்வொரு சொன்னதையும் வந்து வாசிக்கிறார். ஒருத்தர் வந்து இறைவன் வந்து பிரம்மாண்டமானவர் அப்படின்றார், இறைவன் வந்து ரொம்ப எளிமையானவர் அப்படின்றார், ஒருத்தர் வந்து இறைவன் வந்து ஆகாயத்தில் இருக்கார் அப்படின்றார், ஒருத்தர் வந்து இறைவன் வந்து எங்கும் இருப்பார் எதிலும் இருப்பார். 10 பேரும் 10 விதமான கருத்துக்களை சொல்றதை வந்து அந்த மன்னர் வந்து வாசிக்கும் போது முல்லா சொல்றாரு, இவங்களுக்குள்ள யார் இறைவன் எது இறைவன் சொல்றதுலயே இவ்வளவு கருத்து முரண்பாடு இருக்கு. ஆனா நான் சமயத்துக்கு மதங்களுக்கு இறைவனுக்கு எதிரானு சொல்லி என் மேல வந்து குற்றம் சொல்றாங்க. இவங்களுடைய கருத்துப்படி ஒற்றுமையா எது இறைவன் சொல்லி முடிவு பண்ணி வரட்டும், அப்புறம் என்னை பத்தி பேசட்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது சித்தாந்தங்களினாலேயோ அதில் உள்ள வேறுபாட்டாலேயோ எந்த பிரச்சனையும் கிடையாது. சித்தாந்தவாதிகள் தன்னுடைய கருத்து தான் உண்மை அப்படின்னு சொல்லி திணிக்கும் போதுதான் இங்க பிரச்சனை உருவாகுது. எது தெரியலையோ நீ அறியாதது என்றே சொல்லிவிடு, உன்னுடைய கருத்தை அதன் மீது திணிக்காதே அப்படின்னு சொல்லி இந்த கதை நமக்கு அழகா சூஃபி தத்துவ மொழியா சொல்லுது.